இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான பேக் நெக் டிசைன் தைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்கீங்க. அதுக்கான முயற்சியிலும் இறங்கியிருக்கீங்க. ஆனால் அதுக்காக பயிற்சியும் எடுத்திருக்கீங்க. இதுக்காக நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தெரியாமல் அந்த பேக் நெக் டிசைன் எப்படி வரும், அதை எப்படி கவர் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக அதை எப்படி தைக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் அந்த டெக்னிக்ஸ் ஈஸியாகவே புரியும். பேட்டர்ன் மேக்கிங்கில் ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுதான். நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்காக ஏற்கனவே அந்த கிளையண்டோட மெஷர்மெண்ட்டெல்லாம் பேட்டர்ன் ஷீட்டில் மார்க் பண்ணியிருப்போம். அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேரியேஷன்லாம் இதிலையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பேக் ஓப்பன் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். அவங்க அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் சொன்னாங்க. என்னென்னா கீழே கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு கீழே கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும் இதில் பண்ணியிருக்கிறேன். 1/2 இன்ச்சு கீழே லோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்காலப் டிசைன், சிம்பிளான ஒரு வைடான ஸ்காலப் டிசைன். எப்போவுமே கீழே நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லைனை கொஞ்சமாக கர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படி செய்யலைன்னா ரொம்ப ஓப்பன் ரொம்ப விரிகிற மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட். அதுக்கப்புறமா அந்த ஸ்காலப் எவ்வளோ வைடாக வேணும், எவ்வளோ பெருசாக வேணும், எவ்வளோ சின்னதாக வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இதில் அந்த பேக் ஓப்பனில் அந்த கீ ஹோல் ஷேப்பில் 2 ஸ்காலப் தான் வரும். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப வளைஞ்சி வரணுமா அல்லது மினிமலாக கர்வ் வந்தால் போதுமா அப்படிங்கிறத இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் தான் டிசைட் பண்ணி அதை படம் வரைய போகிறீங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரைகிறப்ப அந்த ஸ்காலப் ரொம்ப மினிமலாக தான் இருந்தது. அது ஸ்காலப் மாதிரியே தெரியாது. அதுக்காக தான் ரெண்டாவது நான் அந்த கர்வை கொஞ்சம் பெருசாகவே ஆக்கியிருக்கேன். ஆனால் இதில் 2 ஸ்காலப் இருக்கிறதுனால அது கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு 2 ஸ்காலப் மட்டும் ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பேக்கில் நம்ம ரோப் அல்லது நாட்டு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மெஷர்மெண்ட் இப்படியே கட் பண்ணி தைச்சிடலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. ஏன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கும். க்ளோஸ்டாக இருக்கும்போது நம்ம அதை எப்படி நம்ம திருப்பி எடுக்கிறது? ஸோ அந்த டெக்னிக் தான் இதில் சொல்கிறேன். இப்போது நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஸ்காலப்பை நம்ம கீழே ஒரு கேன்வாஸ் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கும் கீழே ட்ரேசிங் பேப்பரை கேன்வாஸ் பக்கத்தில் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு இதே போல் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒன் சைடு ட்ரேஸ் ஆச்சு. ஒன் சைடு ட்ரேஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு ஒரு சைடு ட்ரேஸ் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டாவே நம்மளுக்கு 2 ஷேப் கிடச்சிரும். ஸோ 2 பக்கத்துக்கும் தனித்தனியாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் உள் பக்கமாக உள்ள அந்த டிசைன் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கணும். இதில் ட்ரேசிங்க்கு நம்ம தனியாக எக்ஸஸாக சீம் விட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் சீம் நம்ம விட்டோம்னா இந்த கேன்வாஸ் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. அது வளைஞ்சி வரும்போது அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு மட்டும் நம்ம கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்தால் போதும். அது போக அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1 இன்ச் அளவில் எக்ஸஸாக கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் அந்த பைண்டிங் வேலைக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கேன்வாஸ் வைக்காமல் இதே ஷேப்பை செய்யலாம். செய்துட்டு லைனிங் பீஸை மாற்றி எடுத்து செய்யலாம். ஆனால் அது இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்காது. அது வளைஞ்சி போகும். அந்த கர்வ் ஷேப்பும் கரெக்டாக வராது. கேன்வாஸ் நிற்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே டிசைன் பண்ணும்போது கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த ஷேப்பாக இருந்தாலும் அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வரைஞ்சி எடுத்த அந்த பேட்டர்ன் பேப்பரை லைனிங் பேப்பரில் வச்சு லைனிங் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தில் வைக்கும்போது கூட நம்ம பேக் சைடை நெக்கை கட் பண்ண போகிறதில்ல. நெக் பேட்டர்னை அப்படியே தான் வைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு க்ளோஸ்ட் நெக்கு மேலே போட் நெக் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். இதில் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி தைக்க போகிறதில்ல. அதனால் க்ளோஸ்டாக உள்ள அந்த போட் நெக் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்து இந்த பேட்டர்னை தனியாக கட் பண்ணி தைக்கிறது எப்படிங்கிறத இந்த பார்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில்
இதோட ஃப்ரண்ட் ஷேப் எப்படி தைக்கிறது. இப்போது டாட் வச்சு நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் தைச்சிருப்பீங்க. அந்த 3 டாட்லேயும் டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் அதை எப்படி பிளெண்ட் பண்ணுறது, அது எப்படி ஷார்ப்னஸ் இல்லாமல் பிரின்சஸ் கட் மாதிரி தெரியறதுக்காக என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ட் 2ல் சொல்கிறேன். ட்ரேஸிங்கோட பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நாம் ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கிறது அந்த ஒயிட் கலரில் சின்ன சின்ன டாட்ஸாக தெரியும். இதில் உங்களுக்கு லைட் வெளிச்சத்தில் கரெக்டாக தெரியலை. ஸோ அந்த மாதிரி தெரியும்போது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கீழ்ப்பக்கம் பார்டர் வரனால நான் எக்ஸஸாக இருக்கிற லைனிங் ஃபேப்ரிக்கை அதுக்கும் வெளிப்பக்கமாக விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து பார்டரை மடக்கி தைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ கேன்வாஸை அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. கேன்வாஸ் அயர்ன் பண்ணி எடுத்ததை அவுட்டர் லைன்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கார்னர் வரும்போது அதில் ஒரு சின்ன நாச்சஸ் கொடுத்தோன்னா அதை திருப்பி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதில் நாச்சஸ் கொடுக்காம அதை நம்ம இப்படி மார்க் பண்ணி அதை அப்படியே வச்சு தைச்சோன்னா அது வந்து கரெக்டான ஃபினிஷிங் வராது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறதுல ஃபினிஷிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும்போது தான் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்லேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்வீட் ஸ்டால் இருக்கும், அதே போல் நிறைய ஷாப் இருக்கும். ஆனாலும் நாம் ஏதோ ஒரு ஷாப்பை ரொம்பவே மீன் பண்ணி போவோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு கோல்டு ஜுவல்லரி தான் வச்சுப்போமே, சிலருக்கு வந்து கோல்டோட தரம் அது அதோட ரேட்டு ப்ரைஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. சிலவங்க அதோட ஃபினிஷிங்கை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்பவே மினிமலான பிராண்டடில் தான் இருக்கும். அதே போல் தான் நமக்குன்னு ஒரு சிக்னேச்சர் க்ரியேட் பண்ணணுன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வைக்கணும். அந்த ஸ்டைலை நம்ம செய்கிற ஒர்க்கில் காமிக்கணும். இப்போது கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு நான் எனக்கு ஒரு ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதே போல் நீங்களும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை அந்த டிசைனில் அப்ளை பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் அதை பார்க்கும்போது கஸ்டமருக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். இவங்க கிட்ட தைச்சா நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த ஸ்காலப் டிசைன்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும், நம்ம வந்து எப்படி கொடுக்குறோமோ அப்படியே கரெக்டாக தைச்சி தருவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த கிளாரிட்டிக்காக தான் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுறது. இப்போது நான் ஸ்காலப் டிசைன் போட்டிருக்கிறேன். இதே போல் இந்த கீஹோல் ஷேப்பில் நம்ம எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இது மேலே போட் நெக் வராமலும் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அளவுகள் மாறும். இது வந்து போட் நெக் மட்டும்தான் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு கீழே நம்ம கீஹோல் போட்டிருக்கிறோம். ஆனால் அதனால ஷோல்டருக்கும் அந்த கீஹோலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஷோல்டர் ஃபால் ஆகிற பிரச்சனையும் இதில் வராது. ஆனால் இதுவே சென்டரில் ஓப்பன் பண்ணி இந்த கேன்வாஸை திருப்பி தைக்கிறதா இருந்தால், சென்டரில் நாட் வைக்கிறதோ அல்லது கொக்கி வைக்கிறதோ அந்த மாதிரி இருந்தால் அந்த ஸ்டிச்சஸ் வந்து வேறு. இப்போ பாட் ஷேப்லாம் பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஸ்லோப்லாம் இப்படி கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஷோல்டர்லாம் கால்குலேட் பண்ணி கட் பண்ணி தைக்கும்போது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக நீட்டாக வரும். இப்போ நம்ம போட் நெக்கில் மேல் பக்கத்தை தைச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கீஹோல் டிசைனில் ஸ்காலப் டிசைன். நான் இதில் ஸ்காலப் டிசைனை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைச்சேன். அதே போல் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்கன்னா ஒவ்வொரு தையலாக உருட்டி தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட ஃபஸ்ட் டைம் ஸ்காலப் டிசைன் தைக்கும்போது நம்ம பெடல் மிஷினில் தான் தைக்கிறது. அப்படிலாம் தைக்கும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தையலாக கால் வச்சு மிதித்தோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துடும், நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக கை வச்சு அந்த வீலை ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு தையலாக போட்டு திருப்புவேன். அதே போல் இந்த கார்னர் வரும்போது அந்த நீடில் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி தைக்கும்போது தான் அதோடய எட்ஜஸ் வந்து கரெக்டாக கவர் ஆகும். அதே போல் தான் இந்த மிஷின்லேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பொறுமையாக மெதுவாக நிதானமாக பண்ணணும். ஸ்காலப் டிசைனுக்கு ரேட் ஏன் இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு இதான் மெயின் ரீசன்.
அந்த ஸ்கேலப் டிசைன் கட் பண்ணுறதுலையும் அந்த ப்ரொஃபஷ்னல் வரணும். அதே போல் அதை ஸ்டிச் பண்ணுறதுலையும் அந்த ப்ரொஃபஷ்னல் லுக் வந்தால் தான் அதோடய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ கூட நான் ஃபஸ்ட்டே அவுட்புட் போட்டிருந்தேன், அந்த ப்ளவுஸில் பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு. கஸ்டமர் வியர் பண்ணும் போதும் அதே போல் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இதுக்கும் மேலே ஒரு டிசைனருக்கு வேறு என்ன பெரிய அவார்டு வேண்டியிருக்கு? இதுவே பெரிய அவார்டு மாதிரி தான். நம்ம தைக்கிற ட்ரெஸ்ஸு கஸ்டமர் வியர் பண்ணும்போது அவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே மெயின். அதுக்கப்புறமா தான் நமக்கு கிடைக்கிற அவார்டாக இருக்கட்டும், ரிவார்டாக இருக்கட்டும், அவங்க தர்ற மணியாக இருக்கட்டும், எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுல்ல, அதுதான் இதில் ஹைலைட்டே. ஸோ இதுக்கப்புறமா சென்டர்லேயும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த 3 பக்கத்தையும் அந்த கார்னர் வரைக்கும் நல்லா ஃபைனாக கட் பண்ணணும். அந்த சிசரோட ஷார்ப்பாக இருக்கிற அந்த டிப் வச்சு ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதுக்கப்புறமா அந்த கர்வ் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சை விட ரொம்ப கம்மியான கிளாத்தில் தான் எக்ஸஸாக உள்ள சீம் விடணும். ஏன்னா நிறைய கிளாத்து உள்ளே விடும்போது அது மடங்கி வரும்போது அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறாது. அதுக்காக 1/4 இன்ச்சை விட ரொம்ப கம்மியான அளவில் கிளாத் விடணும். அந்த கிளாத்தையுமே சின்ன சின்ன நாச்சஸாக கொடுத்தோன்னா நம்ம இந்த ஸ்கேலப் டிசைனில் திருப்பி எடுக்கும்போது ஒரு துணிக்கு மேலே ஒரு துணி உட்கார்ற மாதிரி வரும். அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அதுக்காக நான் தான் புதுசாக இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்னா, நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒரு துணிக்கு மேலே இன்னொரு துணி உட்காராது. அந்த எக்ஸஸாக வரக்கூடிய எல்லாமே, அந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கட் ஆகி வெளியில் வந்துடும் அந்த பீஸ். அதனால அந்த ஷேப் நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் கர்வ் ஷேப்பாக நீங்கள் எதில் கட் பண்ணாலும் இந்த மாதிரி நாச்சஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற டெக்னிக்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு என்னோடய க்ரோத்துக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக, ஒரு அவார்டாக, எனக்கு ஒரு ரிவார்டாக எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த வீடியோவும் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கும் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வீடியோ எடிட் பண்ணுறதும் எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? ஸோ இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். மேலே உள்ள போர்ஷன் தனியாக மடக்கணும், கீழே உள்ள போர்ஷன் இன்னொருக்க தனியாக மடக்கணும். அதுக்காக அந்த இடையில உள்ள இடத்த தான் நான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆனால் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் சிசர் படாமல் கட் பண்ணி எடுத்து திருப்பி எடுக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த ட்ரையாங்கிள் கீ ஹோல் அந்த டிசைனுக்குமே இதே போல் மெத்தட்லாம் ரொம்ப ஈஸியாக தெரிகிற மாதிரி தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். அதே போல் தான் இந்த டிசைன்லேயும் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் ரொம்ப நாள் யோசிச்சிருப்பீங்க, இதில் பின்னாடி கொக்கி வைக்கணும் அல்லது வேறு ஏதாவது வச்சா தான் இந்த மாதிரி உள்ள டிசைன் ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்ம எக்ஸஸாக மடக்கி எடுத்தோம்ல அந்த கேன்வாஸை லைனிங் ஃபேப்ரிக் கூடால ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக சுடிதார் நெக்லாம் திருப்பி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் மேலே உள்ள பீஸ் தனியாக வரும். அந்த பீஸுக்கு இடையில மிஷின் போகாது. அது எப்படி தான் உருட்டினாலும் உருட்ட முடியாது. ஆனால் நிறைய பேர் இது ஹெம்மிங் பண்ணுவாங்க. நான் ஹெம்மிங் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் இதை பண்ணுறது. உங்களுக்கும் புரியறதுக்காக பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இதை விட ஹெம்மிங் பண்ணுறது ஈஸினா ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை திருப்பணும். இனி ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் இன்விசிபிளாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே காமிச்சிருக்கிறேன். இப்போது முன்பக்கம் கழுத்தை பின்பக்க கழுத்துக்குள்ளே சொருகி வச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி செட்டப்புக்கு என்ன பண்ணலாம், முன்பக்க பீஸ் கூடால பின்பக்க பீஸை முன்னாடியும் பின்னாடியும் லைனிங் ஃபேப்ரிக் கூடால லைனிங் பீஸும் மெயின் பீஸ் கூடால மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சு இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு.
இப்போ இந்த கார்னர்லாம் கரெக்டாக வச்சுட்டு இப்போ திருப்பி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஆனால் அந்த ஷேப் வந்து வர்றதுக்காக நம்ம அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த பீஸை அந்த நெக்கை வந்து நம்ம நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தைக்கணும். நான் இதில் 2 தையல் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபினிஷிங் நீட்டாக வரல. அது உள்பக்கமாக பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சுது. அதனால் செகண்டாக இன்னொரு தையல் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த எண்டில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அது நழுவி போயிடும். ஸோ இப்போ எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். எப்பயுமே குர்த்தி தைக்கும் போதெல்லாம் பேக் சைடு தான் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வரும். ஆனால் நம்ம இதில் பேக்கில் டிசைன் கொடுத்துருக்கனால ஃப்ரண்ட்டில் தான் கிராஸ் பீஸ் வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா அந்த ஷேப் வந்து எதுக்காக நான் இதை பதிச்சு தையல் போடுறேன்னா, அந்த இதில் வந்து பதிவு தையல் போடாமலே இருக்கலாம். காட்டன் ஃபேப்ரிக்னால் பதிவு தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அது பார்க்கவே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது சில்க்குங்கிறதுனால இப்போ நான் தைச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளாடியே சின்ன சின்ன எக்ஸஸாக இருக்கிற அந்த கார்னர்லேருந்து அந்த ஜரியெல்லாம் வெளியில் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ பதிச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். பதிவு தையல் போட்டுக்கிட்டால் இன்னும் பெட்டர். ஆனால் இது கேன்வாஸ் தைக்காமல் பதிவு தையல் போட்டிங்கன்னா அது வெளிப்பக்கமாக உருண்டு போகும். அது என்ன சொல்கிறது, வெளிப்பக்கமாக சுருண்டு அந்த ஷேப்பே கரெக்டாக தெரியாது. ஆனால் கேன்வாஸ் வச்சு தைச்சிட்டு நம்ம பதிவு தையல் போடும்போது அந்த மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, அந்த லேடி போட்டிருக்கிற மாதிரி அதே செட்டப்பில் இருக்கும். ஸோ அந்த கார்னர்லாம் திருப்பும்போது பதிவு தையல் போடும்போதும் ரொம்ப உள்பக்கம் போடக்கூடாது. ரொம்ப நைஸாக வெளிப்பக்கத்தில் அவுட்டர் லைன் மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற நூலெலாம் அப்பப்போவே கட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேக் சைடில் கீழ் பக்கத்தில் நான் பார்டரை வந்து விட்டுட்டு தான் லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்டருக்கு கீழ்ப்பக்கம் போயிட்டு பார்டரை சுருக்கி தைக்கும்போது அது ரொம்ப ப்ராடாக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பார்டர் வந்து எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் லைனிங் பீஸை எக்ஸஸாக விட்டு அந்த லைனிங் பீஸை இப்போ உள்பக்கம் மடக்கி வச்சு பின் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அதில் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிறனால அதில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைனை கனெக்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை உள்பக்கமாக விட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தான் எல்லாமே ஈஸியாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன்னா எனக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பின் பண்ணி ப்ராப்பராக கட் பண்ணி தைக்கிறது. இனி போக போக எப்படி இருப்பேன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து என்னோடய கேர்லெஸ்னால் வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப மைன்யூட்டாக நுணுக்கமாக செய்கிறதுக்கு யோசித்து பண்ணுறேன். ஸோ இப்போ பேக் சைடு உள்ள டாட்டு மார்க் பண்ணியிருந்தேன். அந்த டாட்டை வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு டாட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த டாட்டு. இப்போது இந்த டாட்டுமே பேக் சைடில் வராமல் கூட தைக்கலாம். அதுக்கு டாட் மேனிப்புலேஷனில் அந்த டாட்டை எக்ஸஸாக வரதை எந்த மாதிரி ஃபேப்ரிக் கூடல பேப்பர்லேயே பேட்டர்னில் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் டாட் வராது. ஏன்னா சில டைம் டிசைனர் ப்ளவுஸில் பேக் சைட்லேயும் ஒர்க் இருக்கும். அப்படி ஒர்க் இருக்கும்போது நம்ம போய் அதில் டாட் பிடிச்சோன்னா நல்லா இருக்காது. அதெல்லாம் ஒர்க்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைச்சாலுமே அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக சில ப்ளவுஸில் பேக் சைடில் டாட் இல்லாமலே வரும். ஸோ பேக் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒர்க் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே போல் நீங்களும் பேக் சைடு கீஹோல் டிசைனாக இருக்கட்டும், வேறு எந்த டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே கேன்வாஸ் வச்சு இதே போல் ப்ராப்பராக பேட்டர்ன் போட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கும் ஃபினிஷிங் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் எப்படி தைச்சிருக்கிறேன், என்னால் முடிகிறதுனால உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டியே யோசிச்சிருப்பீங்க, செய்து பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயம் கேன்சலாக இருக்கலாம், ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனால் அதுக்காக தளர்ந்து போகாமல் இதே போல் மறுபடியும் முயற்சி பண்ணி இதே போல் நீங்களும் தைச்சி பாருங்கள்.
பேக் சைடில் போட் நெக்கு, அப்புறம் கீஹோல் வந்து ஒரு பெல் ஷேப்பில் வருது. 2 கர்வ் வரனால பெல் ஷேப். இந்த மாதிரி கிளாரிட்டியான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.